Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சக்சஸர், ப்ரெடிசிசர், அப்புறம் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம், நம்பர்ஸோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ லார்ஜர் நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஸ்மாலர் நம்பர்ஸ்ல இருந்தால் லார்ஜர் நம்பர்ஸ் நம்ம போவோம். greater numbers comes from smaller numbers. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பர் என்ன நமக்கு தெரிஞ்சது, ஹோல் நம்பரில் 0 is the least number in whole numbers. அப்போ 0 is the smallest number, 1 digit smallest number is 0. அப்போ greatest 1 digit நம்பர் என்ன 9. ஓகேவா, 9க்கு அப்புறம் என்ன இருக்குது 10ன்றது என்ன 2 digit நம்பர். ஓகே, அப்போ 2 digit நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர் 99க்கு அப்புறம் என்ன இருக்குது 100. அப்போ அதில் என்ன இருக்குது 3 digit நம்பர், அதுதான் என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர், 3 digit ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன 1 digitல இந்த கிரேட்டஸ்ட் 1 digit நம்பர் 9ஓட நம்ம +1 ஆட் பண்ண என்ன ஆகும் 10 மாறிடும். அப்போ ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ நம்பர் நேம் வந்து 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர் 99. ஓகேவா, 2 digit நம்பரில் 99 தான் கிரேட்டஸ்ட். அதோட நம்ம +1 ஆட் பண்ணால் ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் 100. அது நம்பர் நேம் பார்த்தீங்கன்னா 100. அதே மாதிரி கிரேட்டஸ்ட் 3 digit நம்பர் என்ன 999. அதோட நீங்கள் +1 பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் கெஸ் பண்ணுங்க. 4 digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் வரும். 999ஓட நம்ம 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 1000 வரும். ஓகேவா, 1000. இது வந்து நம்பர் நேமில் 1000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர்னா இப்போ 1000 இருக்கு. 1000 கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர்னா 499, அதாவது 9999. இதுதான் கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர். அதோட +1 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். அப்போ நம்ம 59 1 2 3 4 5 99,999 இஸ் த கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர்னா நம்ம இந்த 99,999ஓட +1 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் வரும். ஒன் லேக் தான் என்னது உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர். இங்கே ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் 1 lakh. அப்போ நமக்கு இங்கே எத்தனை இது இருக்கு 1s 10s 100 1000 10,000 lakh. அப்போ எனக்கு $9,99,999. அதுதான் எனக்கோட கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் இருக்கு. அப்போ இந்த 9,99,999ஓட நம்ம +1 சேர்த்தோம்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் வரும். $10 lakh தான் நம்மளோட ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர். இப்போ 10 lakh. அப்போ நம்மளோட கிரேட்டஸ்ட் 7 digit நம்பர் என்னவா இருக்கும் 99,99,999. அப்படியே பாருங்க, இதோட நம்ம +1 சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் 8 digit நம்பர் கிடைக்கும். அதுதான் என்ன அது crore. அப்போ 100 lakh. ஓகேவா, ஓகே, நம்மளோட ஸ்மாலஸ்ட் 8 digit நம்பர் பார்த்தீங்கன்னா 1 crore. இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது லார்ஜர் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும் போது அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம்ஸ் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
ஸோ அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சிஸ்டம். நீங்கள் ஏற்கனவே பிளேஸ் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் போர்ஷனில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இந்தியன் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கிரேட்டர் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பாருங்கள். நம்மளோட வேல்யூ 10 வந்து எவ்வளோ ஒரு பெரிய வேல்யூ பார்க்குதுன்னு பாருங்கள். இப்போ 1 into 10 பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இப்போ 10 into 10 10 into 10னா உங்ககிட்ட இப்போ ஒரு 10 ரூபாய் இருக்குது. அந்த 10 ரூபாவே 10 இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்? 100 ரூபாய் வருமா? 10 into 10. அப்போ 10 into 10 100. ஓகே, சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது. அந்த 100 ரூபாய் நோட்டு உங்ககிட்ட 10 இருக்குது. 100 ரூபாய் நோட்டு 10 இருக்குன்னா அப்போ என்னவா இருக்கும்? 1000. 100 into 10 1000. இப்போ உங்ககிட்ட 1000 இருக்குது. 1000 அதாவது 1000 ருபீஸ் வந்து உங்ககிட்ட 10 இருக்குது. அப்போனா 10,000. ஸோ இன்டூ 10 இன்டூ 10 நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் நேம் நம்ம இங்கே பார்த்தோமா? 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crores. ஸோ ஒரு தடவையும் 10 மடங்கு 10 மடங்கு பண்ணும்போது 10, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs, crore வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. இதுதான் இதோட ஓகே. உங்களுக்கு ட்ரை திஸ்ன்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உங்களோட புக் எக்ஸசைஸில். ஸோ நம்ம ஒன் பார்த்துடலாம், 1 by 1. Give 3 examples where the number of things counted by you would be a 5-digit number or more. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் தர சொல்லியிருக்காங்க. அந்த 3 எக்ஸாம்பிள் என்னவா இருக்கணும்னா எதனா திங்காக இருக்கலாம், ஓகேவா, இல்லை எதனா இருக்கலாம். அந்த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் நம்பருக்கும் மேலே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 டிஜிட் நம்பர்னா என்ன? ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா என்ன? 10,000. அப்போ கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா என்ன? 99,999 தான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஸோ இந்த நம்பருக்குள்ள அப்போ 10,000க்கும் 99,999க்கும் நடுவில் நம்ம சில நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்கணும். அந்த நம்பர்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு எஸ்டிமேஷன். ஓகேவா, நம்மளால கண்டிப்பாக அவ்வளோ ஒரு அமௌண்ட்டை நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா, அந்த கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் இன் அ டவுன். இப்போ ஒரு ஊர் இருக்குது, ஒரு வில்லேஜ் சம்திங். அந்த ஊரில் வந்து கண்டிப்பாக ஒரு 15,000 ஹவுசஸாவது இருக்கலாம். ஓகேவா, எஸ்டிமேஷன் தான். 15,000 ஹவுசஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா அப்படின்னு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் என்ன ஸ்கூல் லைப்ரரி. ஒரு ஸ்கூல் லைப்ரரியில் கண்டிப்பாக வந்து ஒரு 10,000 புக்ஸாவது இருக்கலாம். மினிமம் ஆர் மேக்ஸிமம் 10,000 புக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் அ ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்மளால் கண்டிப்பாக ட்ரீஸை வந்து கணக்கெடுக்க முடியாது, ஏன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கும். அப்போ ஒரு 1 lakh ட்ரீஸ் குறைந்தபட்சமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, lakh, 1 lakh ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஏன் 1 lakh ட்ரீஸ் வெறும் 5 டிஜிட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே கொஸ்டின் பாருங்க, கிவ் 3 எக்ஸாம்பிள் வேர் த நம்பர் ஆஃப் திங்ஸ் கவுண்டட் பை யூ வுட் பி அ 5 digit நம்பர் ஆர் மோர். 5 digit நம்பர் இல்லைனா அதுக்கும் மேலே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்னது 1 lakh ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்மளால தரலாம். என்னன்னா இப்போ வந்து நம்ம வானத்தில் பார்க்குற ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ கோடிக்கும் மேலே இருக்கும். ஸோ அதுவும் நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர் ஆர் 10 lakh people in a district. What would be the population of 10 such districts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம். இப்போ 10 லட்சம் மக்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாவட்டம்னா சென்னை, காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து ஒரு மாவட்டம். ஓகேவா, இப்போ 10 லட்சம் பேர் ஒரு மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அதே மாதிரி அந்த ஒரு மாவட்டம் மாதிரியே 10 மாவட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 10 லட்சம் அப்படின்னா நம்ம இப்போ வேர்ட் இது டிஜிட்ஸில் எழுதணும்னா எத்தனை 0 போடணும்? 6 0 போட்டால் தான் நமக்கு 10 லட்சம். அப்போ 1 லட்சம் எத்தனை 0? 5 0 போட்டால் 1 லட்சம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு டேபிள் எழுதியிருப்போம். பார்த்தீங்களா, இது வந்து 1 லட்சம். 1 லட்சம் இன்ட்டு 10 பண்ணால் தான் நமக்கு என்ன வரும்? 10 லட்சம். 1 லட்சம் 10 மடங்கு இருந்தால் தான் நமக்கு வந்து 10 லட்சம் கிடைக்கும். அப்போ population of one district is equal to 10 lakhsனா
அப்போ 10 டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் என்னன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 10 lakhsோட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்? 1 டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் 10 லட்சம். அப்போ 10 டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த 10 இன்ட்டு இந்த 10 லட்சம் நம்ம பண்ணால் நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் இது வந்து பேசிக் தான். நம்ம இப்படி நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் எவ்வளோ பெரிய நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் பெரிய நம்பர்ஸ்லாம் வந்து ஈஸியாக நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, எனக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஈஸினா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் இதுக்கெலாம் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண தேவையில்லை. இப்போ 0 × 0 என்ன? 0. அப்புறம் 0 × 0 0. அதே மாதிரி 0 இருக்கு, இங்கே 0. ஸோ whenever we multiply 0 × 0 the answer will be 0. அதே மாதிரி 0 × 0 0. 0 × 0 0. அதே மாதிரி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 0 × 1 இருக்கு. எப்பவுமே 0வோட நம்ம எதனா ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அந்த ஆன்சர் will be 0. ஸோ இங்கே 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. 1 × 0 0. 1 × 0 0. ஸோ அப்போ 1 × 0 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 × 1 இருக்கு. 1 1s are 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? வேற எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்? இந்த ஆன்சர்ஸை ஆட் பண்ணோம். 0 0 0 0 0 0 0. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ நமக்கு இப்போ என்ன வந்திருக்கும்? இப்போ நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh 1 crore. 1 crore கிடச்சிச்சு. அப்புறம் நம்ம ஆன்சர் என்ன? 1 crore. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் வந்து 10 லட்சம்னா பாப்புலேஷன் ஆஃப் 10 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 1 crore. ஓகேவா? 10 லட்சம் இன்டூ 10 1 கோடி. The government spends rupees 2 crores for education in a particular district every month. What would be its expenditure over 10 months அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 2 கோடி வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாசமும் வந்து செலவு பண்றாங்களாம். அப்பனா 10 மாசத்துக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓவர் 10 மந்த்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? அதாவது ஒரு மாசத்துக்கு இது பாருங்க 1 மந்த்துக்கு வந்து 2 கோடி செலவு பண்றாங்கன்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? இந்த மாதிரி கேள்விங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட் தான். சரி, ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 1 மந்த். எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 1 மந்த் என்ன? 2 கோடி. 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh crore 2 crores. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 10 months is equal to 10 into 2 crores பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? 2 crores. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 மல்டிப்ளிகேஷன் 0 × 0 0 0 × 0 0 0 × 0 0. ஸோ இந்த மாதிரி முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. 1 × 0 0. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 × 2 2. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 0 0 0 0. ஸோ ஃபுல்லாக 0. கடைசியாக மட்டும் பார்த்தீங்கன்னா 2. அப்போ கவர்மெண்ட் ஸ்பெண்ட்ஸ் 20 crores என்ன? 20 crores in 10 months.